Get ready for the dictation. 10 seconds. 5 seconds. Start. தலைவர் அவர்களே, எழுத்தாளர்கள் பெருமளவில் கலந்து கொண்டிருக்கிற இந்த கூட்டத்தில் பேசுவதற்கு வாய்ப்பு கிடைத்தமைக்காக மகிழ்ச்சி அடைகிறேன். தமிழ் எழுத்தாளர் ஒருவர் பரிசு பெற்றிருப்பது குறித்து அவரை பாராட்டுவதற்காக இங்கே நாம் கூடியிருக்கிறோம். எந்த புத்தகத்திற்காக அவர் பரிசு பெற்றாரோ அந்த புத்தகத்தை சில நாட்களுக்கு முன்புதான் படித்தேன். நான் அதை கையில் எடுத்தது முதல் முடிக்கும் வரை கீழே வைக்கவில்லை என்றால் அதன் சிறப்பை நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியும் என்று கருதுகிறேன். ஒரு நாடு இன்னொரு நாட்டுக்கு அடிமை ஆகும் பொழுது அரசியல் துறையில் மட்டும் அடிமையாவது இல்லை. அந்த அரசியல் ஆதிக்கத்தின் மூலமாக பொருளாதார சுரண்டலும் ஏற்படுகிறது. இந்த இரண்டு துறைகளோடு மட்டும் நின்றுவிட்டால் கூட பரவாயில்லை என்று சொல்லலாம். ஆனால் அதோடு நின்று விடுவதில்லை. அது ஒரு நாட்டின் பண்பையும் ஒரு நாட்டின் இலக்கியத்தையும் ஒரு நாட்டின் வாழ்க்கை முறைகளையும் கூட பாதிக்கிறது. அவ்வாறு பாதிப்பை நாம் கண்டு வந்திருக்கிறோம். பல ஆண்டுகளாக இந்தியா அடிமை வாழ்வு வாழ்ந்து வந்தது. பிறகு நாம் விடுதலை பெற்றோம். விடுதலைக்கு முன்பே பல புதிய சக்திகள் தோன்றியதால் அரசியல் விடுதலை கிடைத்தது. அடிமைப்பட்டிருந்து சுதந்திரம் பெற்ற எல்லா நாடுகளிலும் இதை காண முடியும். நம் நாட்டில் அடிப்படையாக இருக்கும் பல்வேறு தத்துவங்கள் மறுபடியும் தலைத்தூக்க ஆரம்பித்ததன் மூலமாகத்தான் சுதந்திர இயக்கத்தில் ஒரு ஆர்வம் ஏற்பட்டது. அந்த ஆர்வம் ஏற்பட்டது மட்டுமல்ல, அதற்கு பிறகு ஒரு வலிமையும் ஏற்பட்டது. அரசியல் சுதந்திர எழுச்சி நம்முடைய மனதிலே ஏற்படுவதற்கு முன்பே ஆன்மீக மறுமலர்ச்சி இந்தியாவில் ஏற்பட்டதை காணலாம். அதற்கு எடுத்துக்காட்டாகத்தான் விவேகானந்தர் போன்றவர்கள் ஆன்மீக துறையில் நம்மிடத்திலே புத்துணர்ச்சியை ஏற்படுத்தினார்கள். நம்முடைய பண்பு மற்ற நாடுகளின் பண்புக்கு குறைந்தது அல்ல என்பது மட்டுமல்ல, அதற்கும் மேற்பட்ட பண்பு என்பதை நிரூபிக்கின்ற முறையிலே அவர்கள் எடுத்து காட்டினார்கள். அப்பொழுது முதல் கலையிலேயும் இலக்கியத்திலேயும் புதிய எழுச்சி தோன்றுவதை நாம் பார்க்கிறோம். இன்று நம்முடைய தமிழ் இலக்கியங்களும் நம் நாட்டில் இருக்கின்ற எல்லா மொழிகளிலும் உள்ள எல்லா இலக்கியங்களிலும் வளர்ச்சியுற்று புதிய பொலிவுடன் விளங்குகின்றன. அதற்கு காரணம் என்னவென்றால், சுதந்திர எழுச்சியுடன் கூடிய அந்த சக்திகளுக்கு புதிய ஆக்கமும் ஏற்பட்டிருக்கிறது என்பதைத்தான் நாம் இதிலிருந்து அறிகிறோம். சுதந்திர போராட்ட காலத்திலே சுதந்திர வேகத்தை, சுதந்திர வேட்கையை மேலும் மேலும் அதிகமாக்க இலக்கியங்கள் தோன்றின. அந்த வகையில் நம்முடைய மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரை பற்றி நாம் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அவர் பாடிய பாட்டுகள்தான் லட்சக்கணக்கான தமிழ்நாட்டு இளைஞர்களை தட்டி எழுப்பின. அவர் பாடிய பாட்டுகள் தான் லட்சக்கணக்கான தமிழ்நாட்டு இளைஞர்கள் சுதந்திர போராட்டத்திலே ஈடுபட உதவியாக இருந்தது. இதை நான் என்னுடைய அனுபவத்திலிருந்து சொல்லிக் கொள்ள முடியும். அதை போலவே நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை, தேசிக விநாயகம் பிள்ளை போன்றவர்களும் அந்த சுதந்திர வேட்கைக்கு மேலும் ஒரு வேகம் தருகின்ற முறையிலே தங்கள் பாடல்களையும் எழுத்துக்களையும் படைத்தார்கள். இந்த சக்திக்கெல்லாம் மையமாக இருந்தது எது என்று பார்க்க வேண்டும். தேசியம் என்பதுதான் இந்த சக்திகளுக்கெல்லாம் மையமாக இருந்தது. தேசியம் என்ற அடிப்படையில்தான் இலக்கியங்கள் வளர்ந்து வந்திருக்கின்றன. அந்த மரபு மேலும் மேலும் வளரும் முறையிலே எழுத்தாளர்கள் தங்கள் பணியை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். பரிசு பெற்ற இந்த புத்தகத்தில் காந்திய மனமும் தேசிய மனமும் கமழுவதாக எனக்கு முன்னால் பேசியவர் கூறினார். மகாத்மா காந்தியடிகள் இந்தியாவிலேயே பிறந்து நமக்கு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தார் என்பதற்காக நாம் காந்தியத்தை புகழவில்லை. உலகத்திலே உள்ள அறிஞர்கள் காந்தியத்தில் உள்ள சக்தியை உணர்வதற்கு ஆரம்பித்துள்ளார்கள். மகாத்மா காந்தியடிகள் விஞ்ஞானத்தை பற்றி தீர்க்க தரிசனத்துடன் கூறினார்கள். விஞ்ஞானம் இப்பொழுது போய் கொண்டிருக்கிற வழியிலே சென்று கொண்டு இருக்குமானால் அந்த விஞ்ஞானம் மனித சமுதாயத்திற்கு அழிவைத்தான் தேடித்தரும் என்பதை தீர்க்க தரிசனத்துடன் உணர்ந்தார்கள். அதைத்தான் இன்றைய தினம் பல உலக அறிஞர்கள் உணர்ந்து சொல்லி கொண்டிருக்கிறார்கள். ஆகையால் காந்தியம் என்பது உலகம் போற்றக்கூடிய ஒரு தத்துவமாக இன்றைக்கு இருக்கிறது. நம்மிலே பெரும்பாலோர் பொருள் மட்டும் இருந்தால் போதும் என்று நினைக்கிறார்கள். பொருள் இருந்தால் வெளி வாழ்க்கைக்கு உதவுமே தவிர நம் அக வாழ்க்கைக்கு வெறும் பொருள் மட்டும் போதாது. அக வாழ்க்கை இன்பமாக இருக்க வேண்டுமென்றால் பொருளும் வேண்டும், அருளும் வேண்டும்.
ஆகவேதான் இன்றைய தினம் மனித சமுதாயத்திற்கு வழிகாட்டும் முறையிலே பொருளும் அருளும் தேவை என்பதை அறிவுறுத்தி காட்டும் வகையில் பரிசு பெற்ற இந்த புத்தகம் அமைந்திருக்கிறது. எழுத்தாளர்களால் நாடு பெருமைப்படக்கூடிய முறையிலே இன்னும் பல நூல்கள் வெளிவர வேண்டும். ஸ்டாப்.